ஏற்காட்டில் பெய்து வரும் தொடர் மழையால் மலைப்பாதையின் 9வது கொண்டை ஊசி வளைவில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் ஊர்திகள் சென்று வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் கொடைக்கானலிலும் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு மரங்கள் வேருடன் விழுகின்றன. அவற்றை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சேலம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஏற்காட்டிலும் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் மழை கொட்டி தீர்க்கிறது. இந்நிலையில் மலைப்பாதையின் 9வது கொண்டை ஊசி வளைவில் சாலையோரம் உள்ள தடுப்புச் சுவரில் 15 அடி அளவுக்கு சரிந்தது. இதனால் 7 அடி ஆழத்துக்கு குகை போன்றதொரு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. சரிவு ஏற்பட்டுள்ள அந்த வழியாக ஊர்திகள் செல்லாதவாறு நெடுஞ்சாலைத்துறையினர் கயிறுகளை கட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்காட்டில் கோடை விழா நடைபெற்று வரும் நிலையில் சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தை விரைந்து கடக்க முடியாமல் பேருந்துகள் திணறுகின்றன. இதனால் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் முல்லை பெரியாறு அணைக்கான நீர்வரத்து 7,735 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்மட்டமும் ஒரே நாளில் 3 அடிகளுக்கு மேல் உயர்ந்து 121 அடியை எட்டியுள்ளது. இதேபோல் உடுமலைப்பேட்டை அருகே அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய மேற்கு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு நிறுவனம் கூறியுள்ளது. இதனால் தமிழக கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ராமேஸ்வரம் அருகே மன்னார் வளைகுடா பகுதியில் 3வது நாளாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்திரம் பகுதியில் உள்ள மீன்பிடி இறங்கு தளத்தில் 4 அடி உயரத்துக்கு அலைகள் சீறி எழுகின்றன. எனினும் ஆபத்தை உணராமல் அப்பகுதிக்கு சென்று சிலர் கைபேசியில் தன்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதனிடையே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் வலுக்க தொடங்கியுள்ளது. வயநாடு, கோழிக்கோடு ஆகிய 2 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதேபோல் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து அரக்கோணத்திலிருந்து சென்றுள்ள பேரிடர் மீட்புப் படையினர் இடுக்கியில் முகாமிட்டுள்ளனர்.